வணக்கம், வாழ்க மகிழ்வுடன். இது சிபிஎல்லின் சிந்தனை களம். தினம் ஒரு திரவியம், மனதுக்கும் உடலுக்கும் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமகிழ்வோடு வரவேற்கின்றேன். இன்றைக்கு ஒரு இந்திய கனவு என்கின்ற தலைப்பில் சிந்திப்போம். அதென்ன இந்திய கனவு? இந்தியர்களுக்கு நிறைய கனவு இருக்கு. நம்முடைய மற்ற நாடுகளோடு ஒப்பிடும் பொழுது அவற்றெல்லாம் கனவாகவே நாம் கண்டு கொண்டிருப்போம். அதில் மிகப்பெரிய ஒரு கனவு ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வெல்வது. தனிநபர் போட்டிகளில் எதிலுமே பல ஆண்டுகள் இந்தியா பங்கெடுத்தும் ஹாக்கி தவிர வேற எந்த போட்டியிலும் தங்கம் என்றதா சரித்திரமே இல்லை. அந்த சரித்திரத்தை உடைத்தவர், அந்த சரித்திரத்தை உடைத்து முதலாக ஒரு பதக்கத்தை பெற்ற ஒரு மங்கையை பற்றி, வீரமங்கையை பற்றி நாம் இன்று பார்ப்போம். அவர் வேறு யாரும் இல்லை, கர்ணம் மல்லேஸ்வரி. ஆந்திர மாநிலத்தில் ஸ்ரீகாக்குளம் என்கின்ற ஒரு ஊரிலிருந்து வெளிவந்த ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து வெளிவந்த ஒரு பெண். மிக சிறப்பான தன்னுடைய முயற்சிகளால், பயிற்சிகளால் 2000ஆம் ஆண்டு சிட்னி, ஆஸ்திரேலிய தலைநகர் சிட்னியில் நடைபெற்ற ஒரு ஒலிம்பிக் போட்டியில இந்தியாவிற்காக முதலாக தனிநபர் மல்யுத்த போட்டியில வெண்கல பதக்கம் வென்று சாதனை படைத்த ஒரு வீரமங்கை. இன்றைக்கு வரைக்கும் இந்தியனுடைய சாதனை பட்டியல்களில் தனிநபர் ஒலிம்பிக் பதக்கத்தில் முதலாக பெற்றவர் என்கின்ற அவருடைய பெயரை யாராலுமே அழிக்க முடியாது, மாற்றவே முடியாது. அதன் பிறகுதான் இந்தியாவிலிருந்தும் தனிநபர்கள் போட்டியில் பங்கேற்று பதக்கம் வெல்ல முடியும் என்கின்ற ஒரு பெரிய தன்னம்பிக்கையை இந்திய விளையாட்டு வீரர்களுக்கு விதைத்த மாபெரும் பெருமை கர்ணம் மல்லேஸ்வரி அவர்களை தான் சாரும். நாள் போக்கில் சில விஷயங்கள்லாம் நாம மறந்துடுவோம். இந்த ஆரம்பித்த புள்ளி இருக்கு தெரியுமா, தொடக்க புள்ளி, அதையே நிறைய பேர் மறந்துடுவோம். அந்த தொடக்க புள்ளியினாலதான் இன்றைக்கு இவ்வளோ பெரிய வளையமோ வாழ்க்கையோ ஒரு வட்டமோ அமையிறது அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கவே மாட்டோம். அதனால தொடக்க புள்ளிகளை எப்பவுமே மறக்கவே கூடாது. இந்த தனிநபர் பதக்க வேட்டையினுடைய வெறித்தனத்தை உருவாக்கி கொடுத்த கர்ணம் மல்லேஸ்வரி, குறிப்பாக ஒலிம்பிக் போட்டிகள்ல, நம்ம ஏசியன் கேம்ஸ்லாம் நிறைய பதக்கம்லாம் வாங்கியிருக்கோம். ஆனா ஒலிம்பிக்கை வாங்கினா தான் உயர் கௌரவம். ஏன்னா உலக நாடுகள் மத்தியில நம்முடைய விளையாட்டுத்துறை எவ்வளவு ஓங்கி நிற்கிறது என்பதை அதுல தான் நாம கண்டுபிடிக்க முடியும். அதனால இதுல கர்ணம் மல்லேஸ்வரி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வீர வணக்கத்தை நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆண்டும் செலுத்த வேண்டும். ஏனென்றால் அந்த மங்கை ஆரம்பித்து வைத்த அந்த புள்ளிதான் இன்று பல வீரர்கள் ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கங்களை வெல்வதற்கு ஒரு முன்னெடுப்பாக அமைந்திருக்கிறது. எனவே அவர்களை நாம் போற்றுவோம். அவர் வெண்கல பதக்கம் தான் வென்றார், 3ஆம் இடம் தான் பிடித்தார். இருந்தாலும் அவர் இந்தியாவின் முதல் பதக்கம் வென்ற, தனிநபர் பதக்கம் வென்ற ஒரு வீராங்கனை. அதை மறக்கவே கூடாது. எனவே அதே போல நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளவு அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டில் எத்தனை விளையாட்டு வீரர்களை நாம் உருவாக்கி இருக்கிறோம், பதக்கங்களை வென்றிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். ஒரு குட்டி நாடுகள் எல்லாம், தென்கொரியா போன்ற ஒரு சிறிய நாடுகள் எல்லாம் பதக்கங்களை அள்ளி குவிக்கும் பொழுது, தென்கொரியா போல பல மாநிலங்களை கொண்ட நம்முடைய நாட்டில் பதக்கங்களை வெல்வது என்பது எவ்வளவு கடினமாக இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்ப்போம். இன்று கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கிறது. இந்த முன்னேற்றம் நம்முடைய கடுமையான முயற்சிகளால் இன்னும் அதிகமான வளர்ச்சியை காண முன்வருவோம். இதற்காக உழைக்கப் போகின்ற எல்லா வீரர்களுக்கும் நம்முடைய கைத்தட்டல்களையும் ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் ஆசீர்வாதங்களையும் வாரி வழங்குவோம். வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கு நம்முடைய உணவில் மாதுளையை பற்றிய தொடர்ந்து பார்ப்போம். மாதுளை, அதனுடைய சாராம்சம் மிக 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 அதிகமானது. இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி மாதுளைக்கு உண்டு. இரத்த சோகை உள்ளவர்கள் மாதுளையை அதிகமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது இரத்த உற்பத்தி, ஹீமோகுளோபின் அளவு அதிகமாகும். ரத்தம் சுத்திகரிக்கப்படும்.
பிளட் பியூரிஃபிகேஷன் அங்கு நடைபெறும். எனவே ரத்தம் சம்பந்தமான குறைபாடுகள் இருக்கிறவர்கள் எல்லோரும் தைரியமாக மாதுளை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய ரத்த அளவு விருத்தியடையும், ரத்தம் சுத்தமடையும். வாழ்க மகிழ்வுடன்.